ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு ரேஷன் கடைகளில் வந்திருக்க ஒரு அப்டேட்டை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ரேஷன் கடைகள் தமிழகம் முழுவதுமே பார்த்திங்கன்னா ரேஷன் கடைகளில் நேரடியான நேர்காணல்கள் அனைத்தும் முடிக்கப்பட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த டைமில் ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டை குறித்து, கடைக்கான இன்டர்வியூவுடைய முக்கியமான ரிசல்ட்டை குறித்து ஒரு முக்கியமான அப்டேட் அமைச்சர் கூறியிருக்காரு. என்னன்றதை பற்றி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டை குறித்து ஒரு அப்டேட் ரெடியாக இருக்குங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு முழுக்க ரேஷன் கடைக்கான இன்டர்வியூ நடந்து முடிஞ்சு ரிசல்ட்டுக்காக எல்லாம் வெயிட் பண்ணிவிட்டு இருக்காங்க. ஸோ சென்னையில் மட்டுமே பார்த்திங்கன்னா சேல்ஸ்மேனுக்கான இன்டர்வியூ நடக்கலை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த சேல்ஸ்மேன், பேக்கேஜர், ஸோ இதை பார்த்திங்கன்னா அஃபிஷியலான வெப்சைட்டில் இப்போ தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். டிஆர்பி சென்னை வெப்சைட்டில் நம்ம போனோம்னா நமக்கு பாருங்கள், அந்த நோட்டிஃபிகேஷன் மாதிரி ஒன்று வந்துட்டுருக்கு. விற்பனையாளர் விண்ணப்பங்கள் சரிபார்க்கும் பணிகள் நடைபெற்று வருவதால் நேர்முக தேர்வு மற்றும் விற்பனையாளர்கள் மற்றும் நேர்முக தேர்வு கட்டுநர்கள் இவர்களுக்குண்டான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் போயிட்டுருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் போகிறதுனால என்ன ஆகும் அப்படின்றது நீங்கள் குழப்பத்திலே இருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் காலதாமதம் அறிவிக்கப்படும். ஸோ இந்த விற்பனையாளர்களுடைய நேர்முக தேர்வு தேதி பின்னர் அப்படி அறிவிக்கப்படும்ன்ற நோட்டிஃபிகேஷன் பாருங்கள் இப்போ இருந்து தான் வந்துட்டுருக்கு. ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா சென்னையில் இன்டர்வியூ நடந்துச்சு இல்லைன்னா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ சேல்ஸ்மேனுக்கு மட்டும் நடக்கலை. ஸோ இதுதாங்க இந்த ரேஷன் கடையோடைய ரிசல்ட் வெளியீட்டில் இருக்கிற தாமதம். ஸோ இதுதான் சென்னையோடைய நிலைமை. ஸோ மற்ற டிஸ்ட்ரிக்டில் எல்லாமே நடந்து முடிஞ்சுட்டு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ ரீசண்டாக பார்த்திங்கன்னா அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் ப்ரெஸ் மீட்டில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கொடுத்துருக்காரு. என்ன ப்ரெஸ் மீட்டில் முக்கியமான தகவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் அதை பார்த்துருப்பீங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு ஆடியோ ப்ளேவும் நீங்கள் எல்லாருமே கேட்டுட்ருப்பீங்க. ஸோ அவர் சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த ரேஷன் கடையில் இருக்கிற பணியாளர்கள் அனைவருமே ரிசல்ட்டை தயாரிக்கும் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. ஸோ ஓரிரு நாட்கள் பார்த்திங்கன்னா நியாய விலை கடை பணியாளர்கள் நியமனம் நடைபெறும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அரசு மருத்துவமனையில் புதிய கட்டிடத்திற்கான பணிகளை அமைச்சர் KR பெரிய கருப்பன் அவர்கள் துவக்கி வைத்துள்ளார். பின்னர் செய்தியாளர்கள் சந்தித்தில் அவர் முதல்வர் மருந்தகம், பொங்கல் தொகுப்பு போன்ற பல்வேறு கூட்டுறவுத்துறை ஊழியர்கள் மேற்கொண்டதால் நியாய விலை கடைகளுடைய நியமனத்தில் தாமதங்கள் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். ஓரிரு வாரங்களில் நியாய விலை கடை பணியாளர்கள் நியமனம் நடைபெறும் எனவும், முதல்வர் மருந்தகத்தில் மலிவு விலையில் மருந்துகள் விற்கப்படுவதால் மக்கள் பயனடைவார்கள் என்றும் கூறினார். ஸோ பின்னர் பண்ணையார் பாடியை விஜயை பின்பற்றலாம், அது திமுகவினரும் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவர் குறிப்பிட்டே சொல்லிட்டாரு. விரைவில் ரேஷன் கடையோடைய ரிசல்ட்ஸ்க்காக மக்கள் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுடைய ரிசல்ட்டுக்கான அப்டேட்டு ரெடியாக இருக்குங்க. தமிழகம் முழுவதுமே ஒவ்வொரு மாவட்ட வாரியாக ரேஷன் கடையோடைய ரிசல்ட்ஸ் அனைத்துமே எதிர்பார்த்த மாதிரி நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியுங்க. தமிழகத்தில் ரேஷன் கடையில் கிட்டத்தட்ட நிறைய பேர் பார்த்திங்கன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இப்போ இருக்கிற காலி பணியிடங்களை விட கூடுதலாக இன்னும் காலி பணியிடங்கள் தெரிவு செய்து ரிசல்ட்ஸை வெளியிட போகிறாங்க அப்படின்றது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்க செய்திங்க. ஸோ மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு உன்னதமான திட்டத்தை பார்த்திங்கன்னா முதல்வர் மருந்தகம் அப்படின்ட்டு துவக்கப்பட்டிருக்காரு. அந்த துவக்க விழாவிலே பார்த்திங்கன்னா நம்ம அமைச்சர் பெரிய கருப்பன் ரேஷன் கடையோட ரிசல்ட்டு குறித்து ஒரு அப்டேட்டை வெளியிட்டாருங்க. ஸோ அதனால் மக்கள் எல்லாருமே கவலையே பட வேண்டாம். ரேஷன் கடையோடைய ரிசல்ட்டு சென்னையை தவிர மீதி இருக்கிற அனைத்து மாவட்டத்திற்குமே பார்த்திங்கன்னா விரைவில் வெளியிட போகிறதா தகவல்கள் வந்தாச்சுங்க. ஸோ தமிழகம் முழுவதுமே ரேஷன் கடையோடைய தேர்வு முடிவுகள் வெளியிடுறதுக்கு உண்டான நேரம் வந்தாச்சு. ஸோ அவங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஒரு புதுசாக ரேஷன் கடையுடைய ரிசல்ட் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் இந்த மார்ச் மாதம்
7ஆம் தேதி மற்றும் 8ஆம் தேதிகளில் ரெண்டு நாட்களில் கண்டிப்பாக 100% வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுது. ஒருவேளை இதற்கு தள்ளி போனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 15ஆம் தேதி தாங்க வெளியிட போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக 7, 8 தேதிகள் 2 தினங்களில் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக இருக்கிற இணையதளத்தின் மூலமாக ரேஷன் கடையோடைய தேர்வு முடிவுகளை அதிகாரப்பூர்வமான அறிவிப்பாக நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக ஒன்றை வந்து ஃபஸ்ட்டு மாவட்டத்தில் இருக்கிறவங்க அடுத்த வாரத்திலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாவட்டங்கள் இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டங்கள் வாரியாக வந்து பார்த்திங்கன்னா ரேஷனோடைய ரிசல்ட்டை ரெடி பண்ணுறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா சீனியாரிட்டியான ஆட்களுடைய எண்ணிக்கையும் தற்சமயம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப ரேஷன் கடையில் யாரெல்லாம் அதிக அளவில் இருக்காங்க, இந்த மெரிட் லிஸ்ட்டில் வந்திருக்காங்க அப்படின்ற பட்டியல்கள் எல்லாமே தயார்படுத்தப்பட்டது. மெரிட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக அழைப்புகள் வழங்கப்படும். அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவர்களை பணி அமர்த்தப்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்போ வரும் என்ன வேலை எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸாக கொஞ்சம் டிலே தான் பண்ணுவாங்க தமிழக அரசை பொறுத்த வரைக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அப்டேட் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் ரேஷன் கடையோடைய ரிசல்ட்டு எஸ்எம்எஸ்ஸு மெயிலு உங்களுக்கு ஃபோன் கால் இந்த மாதிரியெல்லாம் வரும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படியெல்லாம் வரதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகளை இல்லவே இல்லைங்க. ஸோ கண்டிப்பாக அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் மட்டும்தாங்க ரேஷன் கடையோடைய ரிசல்ட்ஸு வெளியே போய் நமக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ரேஷன் கடையோடைய ரிசல்ட்ஸ்க்காக நீங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கு. உங்களுக்கு உண்டான ஒரு மகிழ்ச்சியான அப்டேட்டு ரேஷன் கடை தரப்புலேருந்து வெளியிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ தொகுப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். ஸோ ரேஷன் கடையை பொறுத்த வரைக்கும் எப்போ வேணாலும் ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் செய்யப்படலாங்க. ஸோ அப்படி பப்ளிஷ் செய்யப்பட்ட நம்ம சேனலில் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிவிக்கப்படுங்க. ஸோ டிஆர்பியோடைய எக்ஸாம்ஸ் எல்லாமே டவுன்லோட் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு லிங்க் எல்லாமே இருக்குது. ஸோ டிஆர்பியில் என்னென்னலாம் அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் நடத்துகிறாங்க அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரேஷன் கடையில் என்னென்ன பணி நியமனங்கள் எல்லாமே புதுசாக நடக்குது அப்படின்றதையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ டிஆர்பியோடைய அப்டேட் எல்லாமே அந்தந்த மாவட்ட வாரியாக இருக்கிற டிஆர்பியோடைய இணையதளத்தின் மூலமாக தாங்க நம்மளால் பார்த்துக்க முடியுங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மெயிலில் உங்களுக்கெல்லாம் நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா இல்லைன்றது சிலருக்கு வந்து மெயில் மூலமாக தெரிவிக்கலாம் அப்படின்ட்டு எல்லாமே சொல்லிகிட்ருக்காங்க. அது எல்லாமே கன்சிடர் பண்ணுறப்ப ரேஷன் கடையோடைய ரிசல்ட்ஸு மெயில் மூலமாக வரும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது. ஸோ கண்டிப்பாக ஒரு மெசேஜ் மூலமாக வருமா அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வாய்ப்பு இல்லை. ஆனால் மெயில் மூலமாக வரதுக்கு இல்லை லெட்டர் மூலமாக வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். ரேஷன் கடையோட ரிசல்ட்டு அதி விரைவில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த டிஆர்பி சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலில் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்முடைய சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது உங்களுக்கு அவசியங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நாங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.